வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே டிஎன்பிசிக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ப்ரிப்ரேஷன் லெவலில் இந்த டிஎன்பிசி 2014 குரூப் 4 தேர்வுடைய கொஷின் பேப்பரை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இந்த கொஷின் பேப்பருடைய பாதி 1 மார்க்ஸ் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் உள்ளதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல, சீர்திருத்த காப்பியம் என்று பாராட்டப்படுவது. சரியான விடை மணிமேகலை. அடுத்து, ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் யாவை? சரியான விடை பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. அடுத்து, சரிந்த குடலை புத்த துறவியர் சரி செய்த செய்தியை கூறும் நூல். சரியான விடை மணிமேகலை. அடுத்து, பொறுத்துக. நான்மணி மாலை சிற்றிலக்கியம், மலரும் மாலையும் கவிதை, நான்மணி கடிகை நீதி நூல், தேம்பாவணி காப்பியம். அடுத்து, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, இது யார் கூற்று? சரியான விடை பாரதிதாசன். கூடுகட்டி வாழும் பாம்பு எது? சரியான விடை ராஜநாகம். மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் யார்? சரியான விடை காயசண்டிகை. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்னும் புகழ்மிக்க நகரம். சரியான விடை மதுரை. சதகம் என்பது எவ்வளவு பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும்? சரியான விடை 100. அடுத்து, கண்டனன் கற்பினு கனியை கண்களால் இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ்பெயர். சரியான விடை சொல்லின் செல்வன். சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறியாடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர். சரியான விடை விவேகானந்தர். சொல்லாதன இல்லை புதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் பாரதிதாசன். பொருத்தமான விடையை எழுதுக. துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர். சரியான விடை ராமச்சந்திர கவிராயர். களிரை எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று கூறியவர். சரியான விடை பொன்முடியார். அழுது அடியடைந்த அன்பர். சரியான விடை மாணிக்கவாசகர். மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞானசாகரம் இதழை தூய தமிழில் எங்கனம் பெயர் மாற்றம் செய்தார்? சரியான விடை ஞானக்கடல். அடுத்து, ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர். சரியான விடை சீசு செல்லப்பா. அடுத்து, திருமணம் செல்வ கேசவராய முதலியார் தமிழின் எப்பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார்? சரியான விடை உரைநடை. அடுத்து, தமிழ் உரைநடையின் தந்தை என மெச்சத் தகுந்தவர். சரியான விடை யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர். அடுத்து, முத்தொள்ளாயிரம் இவர்களை பற்றிய புகழ் பாடல்கள். சரியான விடை சேர சோழ பாண்டியர்.